பாருங்க, இது புடவை. இது புடவை, இது ஜாக்கெட்டு, இது லைனிங், இது வந்து அளவு ஜாக்கெட். நம்ம இதெல்லாம் அப்படியே தைக்க போகிறோம். ஓகே, இதில் கை கொஞ்சம் நீட்டு வைக்க சொல்லியிருக்காங்க. வெட்டலாமா? ஒரு மீட்டர் அதில் லைனிங்கு. இதில் இது அப்படியே இது போட்டுக்கலாம். போட்டு எடுத்துட்டியா? இதை ஸ்கேல் எடுத்துட்டு நம்ம இந்த முனையில் இப்படி கோடு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இப்போ அளவு ஜாக்கெட்டு, அளவு ஜாக்கெட்டில் வந்து கொஞ்சம் பெருசாக வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது அளவு ஜாக்கெட்டில் வந்து எவ்வளோ இருக்குது கை, பத்தரை இருக்குது, நம்ம 12 வச்சுக்கோ. வச்சுட்டு இந்த அளவு ஜாக்கெட் அப்படியே வச்சு இப்படியே பிடிச்சிக்கிட்டு இதோ இதை இப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இங்கே 2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா ஹைட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதை வந்து ஒரு 3 இன்ச்சு ஒரு கோடு போட்டுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக போட்டு நம்ம இப்படியே நீட்டு இப்படி வச்சுருக்கோம். இப்படி ஒன்று இப்படி ஒன்று பண்ணால் முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ கட் பண்ணி இது கை அரை கை, ஆஃப் கை. இது என்ன பண்ணணும், உங்களுக்கு இதெல்லாம் வராது, அதனால் வரைஞ்சே செய்யணும். இப்போது இது லைனிங் ஜாக்கெட். இது ரெண்டு பிரிச்சிடணும். இது 2 அடியில் இருக்கும், 2 இதில். அப்படியே கட் பண்ணிடணும். இது மார்க் பண்ணணும். இதையும் மார்க் பண்ணிடணும். இப்போ இது ஜாக்கெட்டோடைய கை முடிஞ்சிடும். பண்ணோம். இது ஜாக்கெட். இந்த பக்கம் சீவ்லெஸ் கட் பண்ணிட்டோமா, இதை அப்படியே எடுத்து இப்படி மடிச்சுக்கணும். ரெட்டையாக மடிச்சுட்டு மடித்த பக்கம் நம்ம பக்கமும் எதிர்பக்கம் வந்து இந்த பக்கம் வைக்கணும். ஒரு ஸ்கேல் இருக்கணும். ஸ்கேலோட கம்மியாக தான் இப்போ ஒரு ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே திருப்பிக்கணும் ஜாக்கெட்டை. இந்த ஜாக்கெட்டும் நான் தைச்சது தான். திருப்பி
இதை அப்படியே முதுகு பக்கம் எடுத்து முதுகு பக்கம் எடுத்து இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கையை இப்படி வச்சுக்கணும். இந்த கையை இப்படி வச்சுட்டு இந்த இந்த விரலால் ஆள்காட்டி விரலால் பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இது மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் திருப்பி இந்த கையை இப்படி வச்சுட்டு இது ஷோல்டர், இது ஷோல்டர், இரு இரு இது ஷோல்டர். இதை அப்படி பிடிச்சி நல்லா இழுத்து ஷோல்டருக்கு முதுகு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இப்படி நல்லா அப்படியே ஜாக்கெட்டை அளவு ஜாக்கெட்டை அப்படியே வைக்கணும். நல்லா இழுத்து வைக்கணும், இல்லைன்னா கழுத்து வடிய ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? இது மார்க் பண்ணிட்டு இது இந்த பக்கம் பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள். இது தையல் இங்கே தான் இருக்குது. தையல் இங்கே இருக்குது. தையலில் இது பண்ணிடலாம். நம்ம இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஜாக்கெட் அப்படியே எடுத்துகிட்டு ஸ்கேல் வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டு இது பண்ணோம். இது இங்கேருந்து இப்படி கையை வச்சுக்கோங்க. அப்படி வந்துடுமா? இப்போ இது வந்து பானை கழுத்து. பானை எப்படி வரும்? வாய் குட்டியாகும், இதா பானை. இப்போ நம்ம இதை அப்படியே வரைய போகிறோம். சரிங்களா? இதான் பானை. ஓகே, இந்த இப்போ வந்து முதுகு பர்சன் முடிஞ்சிடுச்சு. இது பேக், இது ஃப்ரண்ட்டு. இப்போ வந்து பேக் முடிஞ்சிருச்சு. பேக் முடிஞ்சிருக்கு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு என்ன பண்ணணும், அப்படியே இந்த கொக்கி பக்கம் இருக்குல்ல, கொக்கி போடுற பக்கம், அந்த பக்கத்தை எடுத்து செஸ்டோட கப்பு இதை அப்படியே எடுத்துக்கணும். அப்படியே எடுத்து ஷோல்டரில் ஆஃப், பாருங்க இது ஷோல்டரில் ஆஃப் எடுக்கணும். அப்படியே எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். வச்சு இந்த கப்பு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி பிடிச்சிட்டு இதாக வந்து இப்படியும் மார்க் பண்ணணும். இதை அப்படியே பிடிச்சிக்கணும். அப்படியே பிடிச்சிட்டு இதை அப்படியே நிமிர்த்தி இப்படி வைக்கணும். வச்சு இது அப்படியே கையை அப்படியே வச்சுக்கணும். பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். பாருங்க கரெக்டாக வருது. என்ன, இது அப்படி கரெக்டாக போட்டு இங்கே தையல் இருக்குல்ல,
இந்த துணி தைக்க கீழே விட்டுருக்கோம் ஒன்று, இது இந்த இடத்துல, இது தையல், இது பக்கத்தில் இதை மடிக்கிறதுக்காக கொஞ்சம் விடணும். வெட்டி எடுத்துகிட்டு திரும்ப இதை அப்படியே உள்ளே கை வச்சிடணும். நல்லா கவனித்து பாருங்கள். இது அளவு ஜாக்கெட்டை வச்சு அப்படியே அளவு ஜாக்கெட்டை வச்சு அளவு எடுக்காமல் அந்த ஜாக்கெட்டை வச்சு அப்படியே பண்ணுறது. அவங்களுடைய அளவு அப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட மாறாது. இது பாருங்க, இது அளவு வந்து அப்படியே மாறவே மாறாது. இது அப்படியே என்ன பண்ணோம், அப்படியே வச்சு இது மார்க் பண்ணிட்டேன். ஏன்னா இது தையல் கரெக்டாக இந்த துணி முனையிலே இருக்குது. நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படியே மார்க் பண்ணிடணும். இப்போது பேக்கு முடிஞ்சிச்சு. இப்போ ஃப்ரண்ட்லேயும் வரைபடம் மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணோம், இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கோட் போட்டு, இது கோட் போட்டு இதை செஸ்ட்லேருந்து நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு தடவை என்ன பண்ணிக்கலாம், இது எத்தனை இருக்குன்னு போது 3.5. செஸ்ட் எவ்வளோ, இது எவ்வளோ இருக்குது 5.5. 5.25 இருக்குது, 3.5 இருக்குது இது செஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணோம், இது ஜாயின் பண்ணிக்கு, இது இப்படி ஜாயின் பண்ணிக்கு. இது கழுத்து, இது இப்போ வந்து இது ஆம்பிட். பேக்கில் வந்து கொஞ்சம் மேடாக வரும், ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் பள்ளமாக வரும் ஆம்பிட். இது ஆம்பிட்டு, இது வந்து கழுத்து. என்ன படம் நல்லா அழகாக நல்லா வளைஞ்சி வரணும். இது வரைய பழக்கமாயிடும். இது பாருங்க, பீஸ் எப்படி பிடிக்கணும். இதுவும் உங்களுக்கு பானை மாதிரி வேணும்னா இது பானை மாதிரி வரைஞ்சிடும். ஓகே, இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பேக் முடிஞ்சிச்சு, ஃப்ரண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டோட பட்டி இது அப்படியே வைக்கணும். பாருங்க, இது வந்து பட்டியோட மார்க் பண்ணிக்கணும். அப்படியே வச்சு பட்டியை பதிக்கணும். இங்கே நடுவில் கை வச்சுட்டு பாருங்க, இந்த மார்க்லேருந்து இந்த மார்க்கு, இந்த மார்க்கில் இந்த மார்க்கு, அப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக. ஓகே, இப்போ எல்லாம் இது வந்து வரைஞ்சாச்சு. ஸ்லீவ்லெஸ் வந்து லைனிங்கு, ஸ்லீவ்லெஸ் வந்து லைனிங் வெட்டியாச்சு. இப்போது லைனிங்கில் அளந்து இது அப்படியே ஜாக்கெட்டை வச்சு வரைஞ்சிருக்கோம். இப்போ இதை அப்படியே மடித்து வச்சுருக்கோம். ஓகே.